ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான இப்போதைய உள்ள சூழ்நிலைக்கு குடும்பத்துக்கு தேவையான ஒரு அர்த்தமுள்ள அழகான ஒரு கதை. இதில் எப்படின்னாக்க ஒரு ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பையன் அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்போ அந்த பையன் கேட்குறாரு, அப்போ தாத்தா பாட்டி வர்ற இந்த நாளில் தானே நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஏன் இன்னும் வரல? பெரியப்பா கொண்டாந்து விடுவாரே, ஏன் கொண்டாந்து விடலை அப்படின்னு சொல்கிறோன்னே, அதெல்லாம் கரெக்டாக அவங்க அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, அதெல்லாம் கரெக்டாக கொண்டாந்து விட்டுருவாங்க, பேசாமல் இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே அந்த அவங்க மாமனார் மாமியாரை கொண்டாந்து விடுறது நம்ம மருமகளுக்கு பிடிக்காதனால ஏதோ சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடித்தோடனே அந்த அந்த ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க, மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணனாக தான் இருக்கும், வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுவார் உங்கள் அம்மா அப்பாவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரியே அவர் ஃபோன் எடுக்கலை, அவங்க அண்ணன் தான் பேசுகிறாரு. என்னன்னொடனே இதுமாரி வந்து என்னால் வேலையாக இருக்கேன், என்னால் கொண்டாந்து விட முடியல, இந்த தடவை நீ வந்து கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபோனை கட் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டே இருக்கான் அந்த பையன் கேட்குறான், அப்பா அதாவது தாத்தாவுக்கு வந்து நீங்கள் 2 பிள்ளைங்க இருந்தீங்க, பெரியப்பாவும் நீனும் இருந்தீங்க. ஒன்றுக்கிட்ட 1 மாதமும் பெரியப்பாட்ட 1 மாதமும் தாத்தா பாட்டியை விட்டுறாங்க. நாளைக்கு உனக்கு வயசாகிடுச்சுன்னா நான் ஒரே ஒரு பிள்ளை தானேப்பா, நான் 1 மாதம் வச்சுக்கோ, இன்னொரு மாதம் நீ எங்கேப்பா போவ அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த கேள்வி வந்து அது சிறு குழந்தையாக இருந்தாலும் ஒரு ஒரு பரடியில் அடித்த மாரி ஒரு கேள்வி. என்னடா அது வந்து இப்படி நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்குறான். எனக்கு 2 பேர் இருக்கையில் மாறி மாறி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பையன் தானே இருக்கேன், 1 மாதம் நான் வச்சுட்டேன்னா இன்னொரு மாதம் நீ எங்கே போவேன்னா, குழந்தையோட மனசில் ஆள் மனசில் அது பதிஞ்சிருக்குது. 2 பேர் இருந்தால் ஆளுக்கு ஒரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம நினைப்போம், குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு எதுவுமே அந்த பையனுக்கு வந்து எவ்வளோ பெரிய தீங்கு, நாளைக்கு நம்மளுக்கும் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டு நிறைய வேலைகள் எல்லாரையும் நம்ம இது மாதிரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெற்றவங்களெல்லாம் நம்ம இதுமாரி செஞ்சுட்ருக்கோம். ஆனால் நாளைக்கு நம்மளுக்கு பிறக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய நம்ம குழந்தை வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத யாருமே திங்க் பண்ணலை. அந்த பிள்ளை வந்து கேட்ட உடனே அவருக்கு வந்து ஒரே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமை வந்தால் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத அது உணர்த்துறதுக்காக தான் இந்த கதையோட கருத்து. எல்லார் வீட்லேயுமே இது வந்து சர்வசாதாரணமாக எல்லார் வீட்லேயுமே நடக்குது. இந்த மாதிரி பெற்றவங்களை வந்து நம்ம மதிக்காமையோ ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறதோ ஒரு தவறான செயல். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வச்சு பார்த்துக்கணும். அவங்க பார்க்குறாங்க பார்க்கல, அதை பற்றி நமக்கு கவலையே படாமல் இருந்தால் தான் நம்மளுடைய பெற்றவங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். நாளைக்கு நம்மளுடைய குழந்தைங்களும் அதை பார்த்து தான் வளர்கிறாங்க. அவங்களும் நம்மளுக்கு ஒரு நல்லா வச்சு ஏன்னா அதை பார்க்கையில் இந்த பையனுக்கு இப்போயே மனசில் வந்து இது 1 மாதம் தான் வச்சுக்கணும், 1 மாதம் வெளியில் விரட்டிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை உருவாக்குறது யாருன்னா நம்ம தான். அதனால் இந்த கதையோட கருத்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.